நீலகிரி மாவட்டங்களில் பருவமழை வெளுத்து வாங்கும் நிலையில் அந்த மாவட்டங்களுக்கு நாளையும் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு முன்கூட்டியே நேற்று தொடங்கிய நிலையில் அரபிக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மகாராஷ்டிராவின் ரத்னகிரி அருகே கரையை கடந்து அம்மாநில நிலப்பரப்பில் மையம் கொண்டுள்ளது. மேலும் வடமேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மறுநாள் உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நீலகிரி மாவட்டத்தில் கனமழை கொட்டி தீர்த்தது. மாநிலத்திலேயே அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் பார்சன்ஸ்வேலியில் 38 சென்டிமீட்டரும் அவலாஞ்சியில் 21 சென்டிமீட்டரும் மழை பதிவானது. பயிரிடப்பட்டிருந்த மலை காய்கறி செடிகள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கின. கூடலூர் அருகே வனப்பகுதியில் தடையை மீறி ஆற்றை கடக்க முயன்ற சுற்றுலா பயணிகள் 3 பேர் காருடன் அடித்துச் செல்லப்பட்டனர். நீரோட்டத்தின் வேகத்தில் பாறைகளுக்கிடையே சிக்கியவர்களை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் 400க்கும் மேற்பட்ட தற்காலிக நிவாரண முகாம்களும் மழை பாதிப்புகளை கண்காணிக்க 42 குழுக்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. கோவை மாவட்டம் முழுவதும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதிக மழை பெய்யும் என எச்சரிக்கப்பட்டுள்ள வால்பாறையில் அதிகாரிகள் முகாமிட்டுள்ளனர். பில்லூர் அணையிலிருந்து வினாடிக்கு 6000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுவதால் மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கோவை குற்றாலம் பொள்ளாச்சி ஆழியார் கவி அருவிகளில் வெள்ளப்பெருக்கு காரணமாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2வது நாளாக பெய்து வரும் கனமழை காரணமாக காளிகேசம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே கோவை நீலகிரி மாவட்டங்களுக்கு நாளையும் அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நெல்லை, தென்காசி, குமரி, தேனியில் மிக கனமழையும், திருப்பூர், திண்டுக்கல்லில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வரும் 29ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்கும் நிலையில் உதகை, வால்பாறை, வெள்ளியங்கிரி உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. இதனிடையே உதகையில் பலத்த காற்றால் மரம் முறிந்து சிறுவன் உயிரிழந்தான். தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் நீலகிரி, கோவை, விருதுநகர், குமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்குகிறது. இந்நிலையில் உதகை 7ஆம் மைல்கல் பகுதியில் பலத்த காற்று வீசி மரம் விழுந்ததில் கேரளாவிலிருந்து குடும்பத்துடன் சுற்றுலா வந்த ஆதிதேவ் என்ற 15 வயது மாணவர் உயிரிழந்தார். உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்ட சிறுவனின் உடலுக்கு அமைச்சர் மு.பே. சுவாமிநாதன், மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் 400க்கும் மேற்பட்ட தற்காலிக நிவாரண முகாம்களும் மழை பாதிப்புகளை கண்காணிக்க 42 குழுக்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திருப்திகரமாக அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செய்யப்பட்டுள்ளது. எனவே எந்த அளவுக்கு மழை பெய்தாலும் அதிலிருந்து மக்களை காப்பாற்றக்கூடிய வகையில் தயார் நிலையில குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஏறத்தாழ 283 இடங்களில் அபாயகரமான இடங்கள் என்று கண்டறியப்பட்டு அங்கே தக்க நடவடிக்கை எடுப்பதற்கு அங்கே பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் அதற்கான 42 மண்டல குழுக்கள் என்று நியமிக்கப்பட்டு அவர்கள் மூலமாக ஆங்காங்கே அதுக்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கனமழை காரணமாக உதகையில் அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, தொட்டபெட்டா தேயிலை பூங்கா, உதகை படகு இல்லம், பைக்காரா அருவி உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்கள் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சுற்றுலா தலங்களில் இருந்த சுற்றுலா பயணிகள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். தொடர் மழையால் குற்றாலம் மெயின் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் வெள்ளையங்கிரி மலை ஏறி சென்ற காரைக்காலை சேர்ந்த கௌசல்யா என்ற பெண்ணும், திருவண்ணாமலையை சேர்ந்த முத்துக்குமார் என்பவரும் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தனர். அதிக மழை காரணமாக போதுமான ஆக்சிஜன் கிடைக்காமல் இருவரும் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மலையேறிய பக்தர்களை மீட்கும் பணியை துரிதப்படுத்திய வனத்துறை வெள்ளையங்கிரி மலையில் ஏற தடை விதித்துள்ளது.
இதேபோல் கோவை மாவட்டத்தில் கூழாங்கல் சின்னக்கல்லாறு அருவி உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளன. வால்பாறை பகுதியில் உள்ள ஆறு மற்றும் அருவிகளில் பொதுமக்கள் இறங்கக்கூடாது என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி மலையடிவாரத்தில் உள்ள அருவிகள் நீரோடைகளில் நீர்வரத்து அதிகரிப்பதால் பாதுகாப்பு கருதி பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு நிதி தருவதில்லை என்று குற்றம் சாட்டி வந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த 3 ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காதது ஏன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். பங்கேற்றிருந்தால் தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்களும் நிதியும் கிடைத்திருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை என்றும் பல்வேறு திட்டங்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டை சொல்லி கடந்த 3 ஆண்டு காலமாக நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் 3 ஆண்டு காலம் புறக்கணித்த பிறகு நேற்றைய தினம் நடந்த பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். நாங்கள் குறிப்பிடுவதெல்லாம் ஏன் 3 ஆண்டு காலமாக பாரத பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. அந்த 3 ஆண்டு காலம் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தால் தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதியை பெற்றிருக்கலாம், புதிய திட்டங்களுக்கு அனுமதி கிடைத்திருக்கலாம், மாநில நடந்த அந்த பிரச்சனையை நிதி ஆயோக் கூட்டத்திலே தெரிவித்திருக்கலாம். குடும்பத்தினருக்கு எதிராக ரெய்டு நடந்ததும் சொந்த கட்சியினருக்கே தெரியாமல் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து தன்னையும் அதிமுகவையும் அடகு வைத்தவர் எடப்பாடி பழனிசாமி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடியிருக்கிறார். முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கும் செய்தி வெளியானவுடன் அரசியல் எதிரிகள் வன்மத்தை வெளிப்படுத்த தொடங்கியதாக தெரிவித்துள்ளார். கற்பனை சிறகுகளை பறக்கவிட்டு அரசியல் எதிரிகள் அலாதி இன்பம் கண்டதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆதரிப்பதாக இருந்தாலும் எதிர்ப்பதாக இருந்தாலும் உறுதியாக இருக்கும் இயக்கமே திமுக என முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் திமுகவின் நிலைப்பாடு குறித்து வாஜ்பாய், மன்மோகன் சிங் உள்ளிட்ட தலைவர்களும் அறிவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் எதிர்கால வளர்ச்சி குறித்த கூட்டம் என்பதாலும் அதில் தமிழ்நாட்டின் பங்கு முக்கியமானதாக நிலை பெற்றுள்ளதாலும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க தீர்மானித்ததாக அவர் கூறியுள்ளார். குடும்பத்தினர் மற்றும் கூட்டாளிகளுக்கு எதிராக ரெய்டு நடந்ததும் அவசரமாக டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து தன்னையும் அதிமுகவையும் அடமானம் வைத்தவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் அவர் சாடியுள்ளார். நாட்டின் நலனை எப்படி திமுக விட்டுக் கொடுக்காதோ அதுபோல மாநில உரிமைகளையும் ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்றும் மு.க.ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். அமலாக்கத்துறை உள்ளிட்ட விசாரணை அமைப்புகளின் நடவடிக்கைகளை சட்ட போராட்டத்தின் மூலம்தான் வென்று வருகிறோம் என்றும் எதிர்க்கட்சியைப் போல அடிமை சாசனம் எழுதி கொடுத்ததில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். அமலாக்கத்துறை நடவடிக்கைகள் சட்டவிரோதமானவை என உச்சநீதிமன்ற கருத்துகள் மூலம் திமுக அரசு உறுதி செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எத்தனை முறை விளக்கமளித்தாலும் எதிரிகள் திருந்த மாட்டார்கள் என்றும் 2026 தேர்தலிலும் திமுக ஆட்சியே தொடரும் என்ற உறுதியை மக்கள் எடுத்துள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். கேரளாவின் விழிங்கம் துறைமுகத்திலிருந்து கொச்சி சென்ற கப்பல் 640 கண்டெய்னர்களுடன் கடலில் மூழ்கியது. அதிலிருந்து 24 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். திருவனந்தபுரம் அடுத்த விழிஞம் துறைமுகத்தில் இருந்து 640 கண்டெய்னர்களை ஏற்றிக்கொண்டு லைபீரியாவைச் சேர்ந்த MSC எல்சா 3 என்ற கப்பல் கொச்சி துறைமுகத்திற்கு சென்று கொண்டிருந்தது. கொச்சி துறைமுகத்திற்கு 38 நாட்டிக்கல் மைல் அருகே சென்றபோது எதிர்பாராத விதமாக கப்பல் சாய்ந்து கடலில் மூழ்கத் தொடங்கியது. அதில் இருந்த 9 கண்டெய்னர்கள் கடலில் விழுந்தன. கப்பலில் இருந்த 24 ஊழியர்களில் 9 பேர் கவச உடை அணிந்து கடலில் குதித்த நிலையில் எஞ்சிய ஊழியர்களை மீட்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இந்திய கடலோர காவல்படை மற்றும் கடற்படை கப்பல்கள் உதவியுடன் லைபீரிய கப்பலில் இருந்த 24 பேரும் பல மணி நேர முயற்சிக்கு பின் பத்திரமாக மீட்கப்பட்டனர்.
இந்த நிலையில் கண்டெய்னர்களை மீட்கும் முயற்சி நடந்து கொண்டிருந்த போதே லைபீரிய கப்பல் முழுமையாக கடலில் மூழ்கியது. அதில் இருந்த 367 மெட்ரிக் டன் பர்னஸ் ஆயில் எனப்படும் எரி எண்ணெய், 84 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் ஆபத்தான ரசாயனங்கள் இருந்த 13 கண்டெய்னர்கள், கால்சியம் கார்பைடு இருந்த 12 கண்டெய்னர்களும் கடலில் மூழ்கிவிட்டன. இதனால் எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளதா என்பதை கண்காணித்து வருவதாக கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. கடலில் மூழ்கிய கண்டெய்னர்கள் கொச்சி, காசர்கோடு உள்ளிட்ட கடற்கரை பகுதியில் கரை ஒதுங்கலாம் என்பதால் மீனவர்கள் மற்றும் கரையோரம் வசிப்பவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி கேரள மாநில பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தியுள்ளது. கண்டெய்னர்கள் கரை ஒதுங்கினால் உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஏற்காட்டில் கோடை விழாவையொட்டி கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் செல்ல பிராணிகள் கண்காட்சி நடைபெற்றது. இதில் பல்வேறு இன நாய்கள் பங்கேற்று நிகழ்த்தி காட்டிய சாகசங்களை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். ஏழைகளின் ஊட்டி என்றழைக்கப்படும் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 48வது கோடை விழா கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனால் ஏற்காட்டிற்கு சுற்றுலா பயணிகள் குடும்பமாக படையெடுத்த வண்ணம் உள்ளார்கள். இந்நிலையில் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக ஏற்காட்டில் நாய்கள் மற்றும் செல்ல பிராணிகள் கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் அல்சேஷன், ஜெர்மன் ஷெப்பர்ட், டாபர்மேன், லேபர் டாக், பாக்சர், ராட்வீலர் போன்ற வெளிநாட்டு இன நாய்களும், கோம்பை, ராஜபாளையம், சிப்பிப்பாறை போன்ற நாட்டின வகை நாய்களும் என 78 நாய்கள் பங்கேற்றன. ஃப்ளவர் ஷோவில் டாக் ஷோ இருக்குதுன்னு சொன்னதுனால ஃபஸ்ட் டைம் நாங்கள் எங்கள் ப்ரீடோட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். ஸோ இவன் வந்து ஷீப்பு, ஷிட்ஸுவும் டாய் புடலும் மிக்ஸு. ஸோ இவனுக்கு 1.5 years ஆகுது. அண்ட் நிறைய ப்ரீட்ஸ், அதர் ப்ரீட்ஸும் வந்திருக்காங்க. மின்பின் ஷிட்ஸும் 2 நாய்களை கொண்டு வந்தோம். இங்கே வந்துட்டு கோடை விழா மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. நாய்கள் கண்காட்சி இங்கே வந்துட்டு நிறைய வகையான நாய்கள் வந்து கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஜெர்மன் ஷெப்பர்டு, லேபு, டாபர்மேன், ஷிட்ஸு, மின்பின் அப்படின்ட்டு நிறைய வகையான நாய்கள் வந்து கலந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நல்லாவே நடந்துட்டு இருக்குதுங்க. டாக் ஷோ பார்க்கலாம் இப்போ வந்தோம். ஸோ நிறைய ப்ரீட்ஸ், வெரைட்டிஸ் நல்லா இருக்குது. பையன் நல்லா என்ஜாய் பண்ண, சின்ன பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ப்ரீட்ஸ் வந்துருக்குது. டாக்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கோட் கொண்டு போகிறாங்க, ஹார்ஸ், இந்த மாதிரி எல்லாமே கொண்டு போகிறாங்க. சூப்பராக இருக்குது இது. சேலம் காவல்துறையை சார்ந்த நாய்கள், சேலம் மத்திய சிறைச்சாலையின் நாய்கள் இதில் கலந்து கொண்டு சாகசங்களை நிகழ்த்தி காட்டின. குறிப்பாக வெடிகுண்டுகளை கண்டறிதல், போதைப் பொருள்களை கண்டறிதல் என காவல்துறை நாய்கள் தங்களது மோப்ப சக்தியின் மூலம் கண்டறிந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மேலும் 3 அடி உயரமுள்ள புங்கனூர் குட்டை காளை மாடு, பூனை, ஆடு, குதிரை, ஜெர்மன் டேபிள் கோழி உள்ளிட்டவை இந்த கண்காட்சியில் இடம்பெற்று பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. தமிழ்நாட்டின் முக்கியமான நிகழ்வுகளை எக்ஸ்பிரஸ் செய்திகளாக இப்போது பார்க்கலாம். மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதிகளில் செத்து கரையொதுங்கும் மீன்களை பொதுமக்கள் அள்ளிச் செல்கின்றனர். கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் கட்லா, ரோகு, ஜிலேபி உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்கள் செத்து கரையொதுங்கி வருகின்றன. அவற்றை சுற்றுவட்டார மக்கள் போட்டி போட்டு அள்ளிச் செல்கின்றனர். சில நாட்களாக அணைக்கு வரும் நீரால் காரத்தன்மை ஏற்பட்டு மீன்கள் இறப்பதாக மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோடை விழாவையொட்டி கொடைக்கானல் குறிஞ்சி முருகனுக்கு பல வண்ண மலர்களை கொண்டு வழிபாடு நடைபெற்றது. மேலும் கோவில் நுழைவாயிலில் மலர்களை கொண்டு அமைக்கப்பட்ட கோலமும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மயிலும் பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது. கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் மலர் கண்காட்சியை காண வந்த சுற்றுலா பயணிகள் குறிஞ்சி ஆண்டவர் கோவிலுக்கும் வருகை தந்து முருகனை வழிபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அடுத்துள்ள மதியநல்லூர் மாரியம்மன் கோயில் விழாவையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. கோயில் காளைகள் அவிழ்த்து விடப்பட்ட போட்டியை கோட்டாட்சியர் தெய்வநாயகி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 700 காளைகளும் 250 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர். சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் போட்டியை கண்டுகளித்தனர்.
விடுமுறை தினத்தையொட்டி திருச்செந்தூரில் பக்தர்கள் குவிந்ததால் சுமார் 4 மணி நேரம் வரிசையில் காத்திருந்து முருகனை தரிசனம் செய்தனர். இதனால் பொது தரிசனம், 100 ரூபாய் கட்டண தரிசனம், மூத்த குடிமக்களுக்கான தனி வரிசை என அனைத்திலும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. திருச்செந்தூர் கோயில் நிர்வாகம் சார்பாக ஆங்காங்கே வரிசையில் செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மோர் வழங்கப்பட்டது. திருச்செந்தூர் கடற்கரையிலும் பக்தர்கள் தங்கள் குடும்பத்துடன் குளித்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தார்கள். தஞ்சாவூரில் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனங்களில் சென்ற பெண்களுக்கு குலுக்கல் முறையில் பரிசு வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தனியார் தொண்டு நிறுவனம் ஏற்படுத்திய இந்த நிகழ்வில் தேர்வான பெண்களில் ஒருவருக்கு தங்க காசும் மற்ற அனைவருக்கும் தலா 2 லிட்டர் பெட்ரோலும் வழங்கப்பட்டது. குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து 2 லிட்டர் பெட்ரோலும் அப்புறம் அந்த கோல்டு காயினும் பரிசாக கொடுத்தாங்க. அதில் எனக்கு மட்டும் இந்த கோல்டு காயின் கிடச்சிருக்கு. இது தஞ்சாவூர் குடவோலை முறைப்படி இந்த கோல்டு காயின் 20 பேரில் குலுக்கு சீட்டு முறையில் தேர்ந்தெடுத்து எனக்கு இது கொடுத்துருக்காங்க. இனிமேல் கண்டிப்பாக தொடர்ந்து ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டுவேன். நீங்கள் பார்க்குற எல்லாருக்குமே ஹெல்மெட் போடாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்கன்னு சொல்லுவேன். ஆண்டிப்பட்டி அருகே வைகை அணை மதகு கொள்ளை இயக்கி அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை சோதனை மேற்கொண்டனர். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதையொட்டி முல்லைப் பெரியாறு அணை மற்றும் வைகை அணைகளுக்கான நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் வைகை அணையில் வரும் ஜூன் மாதம் 2ஆம் போக பாசனத்திற்கு நீர் திறக்கப்பட உள்ளது. இதனால் அணை மதகுகளின் உறுதித்தன்மை மற்றும் பராமரிப்பு குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். ஈரோடு மாவட்டம் பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கொடிவேரி அணையில் ஞாயிறு விடுமுறையையொட்டி ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். குடும்பத்தினருடன் வந்திருந்த சுற்றுலா பயணிகள் அருவி போல் கொட்டும் தண்ணீரை விட்டு வெளியேற மனமில்லாமல் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்தனர். இங்கே தண்ணி ரொம்ப நல்லா சில்லுன்னு இருக்குது. ஃபால்ஸில் கீழே நின்னோடனே அப்படியே பாடி மசாஜ் ஆகிற மாதிரி இருக்குது. இங்கே கொஞ்சம் சன்னியாகவும் இருக்குது, ப்ளஸ் நடுவில் ரெயினும் வந்துட்டுருக்கு. கொடிவேரி அணையில் படகு சவாரி செய்து அங்குள்ள பூங்காவில் விளையாடியும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர். நேபாளத்தில் நடைபெற்ற சர்வதேச தற்காப்பு கலை போட்டியில் பழனியைச் சேர்ந்த சிறுவன் ரவின் சக்கரவர்த்தி 3 தங்கப் பதக்கங்களை கைப்பற்றி பெருமை பெற்றுள்ளார். 10 வயதிற்குட்பட்டோர் பிரிவில் கலந்து கொண்ட ரவின் சக்கரவர்த்தி வாழ்வீச்சு, வேல்கம்பு, கம்புச்சண்டை ஆகியவற்றில் முதலிடம் பிடித்ததாக தெரிவித்துள்ளார். நேபாளில் நடந்த இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் நான் 3 கோல்டு வின் பண்ணியிருக்கேன். வேல்கம்பு, வாழ்வீச்சு, ஸ்டிக் ஃபைட் இந்த 3லையும் நான் வின் பண்ணியிருக்கேன். திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து நான் இந்தியாவுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணி கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன். சர்வதேச போட்டியில் 3 தங்கப் பதக்கங்களை வென்ற சிறுவனுக்கு பயிற்சியாளர் மற்றும் நண்பர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள அகஸ்தியர் அருவியில் குளிக்க ஏராளமானோர் திரண்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கோடை விடுமுறை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையொட்டி அகஸ்தியர் அருவியில் நீராட வழக்கத்தை காட்டிலும் கூட்டம் அதிகம் காணப்பட்டது. பலர் குடும்பமாக குளித்து மகிழ்ந்தனர். ஏராளமான வாகனங்கள் அதிக அளவில் வந்ததால் பாபநாசம் வன சோதனை சாவடியிலிருந்து பாபநாசம் கோவில் வரை போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. செஞ்சி அடுத்த கீழ்மாம்பட்டு கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அம்மாச்சாரம்மன் கோவில் தேர் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மாச்சாரம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அம்மாச்சாரம்மன் கோவில் தேர் விழாவில் கலந்து கொண்ட நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து முக்கிய வீதிகள் வழியாக இழுத்தனர். கும்பகோணம் அருகே பிரசித்தி பெற்ற பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் கோயிலின் புதிய தேர் வெள்ளோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. இக்கோயிலில் திருத்தேர் இல்லாததால் பல ஆண்டுகளாக உற்சவ தினத்தின் போது கட்டுத்தேர் பயன்படுத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று 87 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய தேர் வடிவமைக்கப்பட்டது. இலுப்பை மரத்தில் 40 டன் எடையில் 19 அடி அகலம் 48 அடி உயரத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ள புதிய தேரின் வெள்ளோட்டம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர்.
சாலையில் இருசக்கர வாகனத்தில் புகுந்த 3 அடி நீள நாகப்பாம்பு லாவகமாக பிடிபட்டது. மடவிளாகம் பகுதியில் கடை முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சந்தோஷ் என்பவரது இருசக்கர வாகனத்தில் 3 அடி நீளம் கொண்ட நாகப்பாம்பு திடீரென புகுந்தது. இதனை பார்த்து அச்சமடைந்த வாகனத்தின் உரிமையாளர் பாம்பு பிடிக்கும் நபரான பாம்பு பாண்டியனுக்கு தகவல் அளித்தார். பின்னர் பாம்பு பாண்டியன் நாகப்பாம்பை லாவகமாக பிடித்து ஆழ்நடமாட்டம் இல்லாத வனப்பகுதியில் விட்டார். தமிழ்நாட்டிலேயே இதுவரை இல்லாத அளவில் 35 அடி உயரம் மற்றும் 1 டன் எடையில் பிரம்மாண்ட வீச்சரிவாள் ஒன்று தயாராகி வருகிறது. திருப்புவனத்தில் தயாராகி வரும் இந்த ராட்சத வீச்சரிவாள் பட்டுக்கோட்டை அருகே உள்ள முள்ளிக்காடு என்ற ஊரில் மதுரை வீரன் கோயில் குடமுழுக்கு விழாவையொட்டி நிறுவப்பட உள்ளது. இந்த அரிவாளை சிங்கப்பூரில் வாழ்ந்து வரும் ஒருவர் ஆர்டர் கொடுத்துள்ளார். கிட்டத்தட்ட 1 டன் எடை ஆயிடுச்சு. இதை தயார் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு 5 பேர் 5 நாள் தயார் பண்ணியிருக்கான். இதுக்கு மொத்த செலவே எங்களுக்கு 1,10,000 செலவு இருக்கு. ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே சரக்கு வாகனம் ஒன்று சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சென்னிமலை அருகே பனியம்பள்ளி பகுதியிலிருந்து பஞ்சலோடு ஏற்றிச் சென்ற சரக்கு வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது. திமுக மீது சந்தேகத்தை எழுப்ப வேண்டும் என்பதற்காக நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்றது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்புவதாக விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். மதச்சார்பற்ற கூட்டணிக்கு தலைமை தாங்கும் திமுக பாஜகவுடன் நெருங்கும் வரலாற்று பிழையை செய்யாது என்பது எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும் என்றும் அவர் கூறியுள்ளார். அரசியல் உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிற போது எதையும் காரணமாக சொல்ல முடியும். இந்த ஒன்றுதான் என்றில்லை, எந்த ஒன்றையும் சொல்ல முடியும். பாஜக திமுகவோடு நெருங்கிவிடக்கூடாது, நல்ல இணக்கத்தை உருவாக்கி கொள்ளக்கூடாது என்கிற பதற்றம் அவர்களிடையே வெளிப்படுகிறது. திமுக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை தலைமை தாங்கி வழிநடத்துகிற போது அப்படி ஒரு வரலாற்று பிழையை அது செய்ய வாய்ப்பில்லை என்பது தமிழ்நாட்டு மக்கள் அறிந்த ஒரு உண்மை. அது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நன்கு தெரியும். ஆனால் திமுகவின் மீது ஒரு சந்தேகத்தை எழுப்புவது என்கிற அடிப்படையில் இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறார் என்று நான் கருதுகிறேன். இமாச்சல் பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கும் மேகவெடிப்பால் பல்வேறு ஆறுகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 25க்கும் மேற்பட்ட கார்கள் அடித்துச் செல்லப்பட்டன. டெல்லி, உத்தரகண்ட், ஹரியானாவிலும் கனமழை பதிவாகியுள்ளது. வட மாநிலங்களுக்கு அதிக மழையை கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை 8 நாட்களுக்கு முன்னரே சனிக்கிழமையன்று கேரளாவில் தொடங்கியுள்ளது. ஜூன் 8ஆம் தேதி முதல் வட மாநிலங்கள் முழுவதும் கனமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படும் சூழலில் ஹிமாச்சல பிரதேசத்தில் மேகவெடிப்பு ஏற்பட்டுள்ளது. மேகங்கள் உடைந்து ஊற்றியது போன்று கனமழை கொட்டியதால் குலு, ராம்பூர் பகுதிகளில் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ராம்பூரில் உள்ள ஒரு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 15க்கும் மேற்பட்ட கார்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. சட்லெஜ் ஆற்றிலும் 5க்கும் மேற்பட்ட கார்கள் அடித்து செல்லப்பட்டது. வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்ட போது யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றாலும் பெரும் பொருட்சேதத்தை இந்த மேகவெடிப்பு ஏற்படுத்தியுள்ளது. ஹிமாச்சலில் ஷிம்லா, குலு உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பல இடங்களில் ஆலங்கட்டி மழையும் பெய்ததால் பயிர்கள் சேதமடைந்துள்ளன. டெல்லியில் சனிக்கிழமை இரவு முழுவதும் பெய்த கனமழையால் பல இடங்களில் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. குறிப்பாக மோதிபக், மிட்டோ சாலை, டெல்லி கண்டோன்மெண்ட் போன்ற இடங்களிலும் வெள்ளம் தேங்கியது. டெல்லியில் இரவில் சுமார் 82 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசியதால் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. விமானங்களும் தாமதமாக இயக்கப்பட்டது. டெல்லியை போன்றே ஹரியானா, உத்தராகண்ட் மாநிலங்களிலும் கனமழை பதிவாகியுள்ளது. கர்நாடகத்தின் கோனிகொப்பா பகுதியில் கனமழை பதிவாகியிருக்கிறது. கோடை வாசஸ்தலமான ஏற்காட்டில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் சுற்றுலா பயணிகள் குடும்பத்தினருடன் அங்கு படையெடுத்துச் செல்கின்றனர்.
சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கோடை விழா மலர் கண்காட்சி மற்றும் அங்கு நிலவி வரும் குளிர்ச்சியான சூழலை அனுபவிக்க சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் அங்கு செல்கின்றனர். அங்கு அவ்வப்போது மழை பெய்து வரும் சூழலில் அதிகாலை முதல் ஏற்காடு மலைப்பகுதியில் மேகமூட்டமும் நிலவுகிறது. ஏற்காடு மலைப்பாதையில் 15வது கொண்டை ஊசி வளைவு பகுதியில் மேகமூட்டங்கள் தவழ்ந்து செல்கின்றன. இச்சூழல் சுற்றுலா பயணிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மலர் கண்காட்சியை காண மலைப்பாதையில் வாகனங்களும் அணிவகுத்து செல்கின்றன. சென்னையில் வந்துட்டு பயங்கரமாக வெயில் அதெல்லாம் இருந்துச்சு. இங்கே வர ரொம்ப சில் கிளைமேட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே நல்லா இருக்குது. கிளைமேட்லாம் மிஸ்ட்டுங்க, பயங்கர மிஸ்ட். இங்கே திரும்பி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், போட்டிங் வரதுக்காக வந்தோம் நாங்கள். பயங்கர மிஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. இத்தனைக்கும் நாங்கள் நடந்தே வந்தோம், எங்கள் ரெசார்ட்டில் இருந்து நடந்தே வந்தோம் பை வாக்காகவே, இந்த கிளைமேட்காக வேண்டி. ஏற்காட்டில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருவதால் சேர்வராயன் மலைக்கு செல்லும் பாதையில் மரம் ஒன்று விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. 2 மின் கம்பங்களும் சாய்ந்தன. இதனால் அவ்வழியே சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. நல்வாய்ப்பாக அதிகாலை வேளையில் அவ்வழியே யாரும் செல்லாததால் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. போலீசாரும் வருவாய்த்துறையினர் ஊழியர்கள் உதவியுடன் சாலையில் விழுந்த மரத்தை அப்புறப்படுத்தினர். மின்வாரிய ஊழியர்களும் சாய்ந்த மின்கம்பங்களை சீர் செய்தனர். ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு கோவை மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். கோவையில் அதிகாரிகளுடன் நடந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு அவர் இவ்வாறு கூறினார். 90 இடத்துல அவங்கள தங்க வைக்கிறதுக்கான கேம்ப் ரெடி பண்ணியிருக்கு. கிச்சன் ஒரு இடத்துல செஞ்சு எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த பக்கமாக எவ்வளோ வசதியாக எடுத்துகிட்டு போக முடியுமோ அதை செய்வதற்கு பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அவர்களுக்கு அரிசி அந்த மாதிரி ஒரு இது பண்ணுறதுக்கும் தயார் நிலையில் கையில் வச்சுருக்காங்க. மற்றபடி மீட்பு பணிக்காக, பேரிடர் மீட்பு பணிக்காக அங்கே வால்பாறையிலையும் இங்கே மேட்டுப்பாளையத்துலேயும் ஒரு 3 டீம் ஒரு 70 பேர் அதற்காக தயார் நிலையில் இருக்காங்க. போன முறை ஏற்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதில் மழை வந்தப்போ எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்டது, அது என்ன செஞ்சதுன்னா சரியாக இருக்கும் அப்படிங்கிறத திட்டமிட்டு அதையோ அன்றைக்கி சரி பண்ணதோடு விடலை, டெம்பரரியாக சரி பண்ணதோடு விடலை, பர்மனெண்ட்டாக அதுக்கு ஒரு ரெமெடி இருக்கணுங்கிறதுக்காக அதை திட்டமிட்டு அது முதலமைச்சர் அவர்களுக்கு அது சப்மிட் பண்ண பொழுது அவர் நம்முடைய அமைச்சரான நேரு அவர்களை நேரடியாக அனுப்பி அதெல்லாம் பார்த்து அதற்குண்டான பணம் ஒதுக்கி பல திட்டங்கள் அதில் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த முறை அந்த இடங்கள் எல்லாம் பிரச்சனை இருக்காது என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். அதனால் இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். அதனால் அங்கே பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அதிகாரிகிட்ட ஏற்கனவே போலீஸ் துறையினுடைய சார்பாகவும் பேசிட்டாங்க, சிஎஸ்கிட்ட சொல்லி அவங்களும் பேசிட்டாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லார்த்திட்டையும் தொடர்பு கொண்டு எல்லாத்தையும் பேசியிருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.